விசிக மற்றும் இடதுசாரிகள் தாவேக ஆட்சி அமைய நிபந்தனையின்றி ஆதரவு தெரிவித்தன. விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சிகளின் ஆதரவு தாவேகவுக்கு கை கொடுத்துள்ளது. இவர்கள் ஆட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு தந்துள்ளனர். குறிப்பாக அதிமுகவின் முக்கிய தூண்களாக கருதப்பட்ட எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 25 எம்.எல்.ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை மீறி தாவேக அரசுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளது தமிழக அரசியலையே உலுக்கியுள்ளது. இன்று நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் 25 எம்.எல்.ஏக்கள் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். தற்போதைய அரசியல் நகர்வுகளை பார்க்கும்போது தமிழகத்தில் பலமுனை போட்டி என்பது மறைந்து நேருக்கு நேர் என்ற இருமுனை போட்டி உருவாகியுள்ளது. ஒருபுறம் ஆளும் கட்சியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள போராடும் திமுக, மறுபுறம் புதிய மாற்றத்தை முன்னிறுத்தி வேகமெடுக்கும் தாவேக. தமிழக அரசியலில் அதிமுக என்ற ஒரு வலுவான எதிர்க்கட்சி அல்லது ஆட்சிக்கு மாற்றான சக்தி தேவைப்படாத ஒரு நிலையை தற்போது சூழல் ஏற்படுத்தி இருப்பது போல தோன்றுகிறது. இத்தனை ஆண்டு காலம் தமிழக அரசியல் களத்தில் அதிமுக ஆக்கிரமித்திருந்த அந்த பிரம்மாண்டமான மாற்று அரசியல் சிம்மாசனத்தை இப்போது விஜய் தனது தாவேக மூலம் முழுமையாக நிரப்பத் தொடங்கிவிட்டார். இனி தமிழ்நாட்டின் போட்டி என்பது தாவேக, திமுக என்ற 2 முனைகளை சுற்றியே சுழலப் போகிறது.